என்ன மிஸ்டர் சேகர் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னாங்க. எனக்கு இப்போ தான்மா இன்விடேஷன் வந்து என்னை அழைச்சிட்டு வராங்க இங்கே. ஏன் உங்களுக்கு இன்விடேஷன் வரலைன்னா நீங்கள் தலைமை கழகத்தில் சொல்லியிருக்கலாமே. நான் மிஸ்டர் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேம்மா, அவர் கொஞ்சம் கேலியாக சிரிச்சுட்டு வரலையா சரி அப்படின்னாருன்னா, திரும்பி உடனே சசிகலாவை ஒரு முறைச்சாங்க. முறைச்ச உடனே நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நான் ஏதோ கட்சியை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே வந்து என்னை தூக்கிட்டு வர மாதிரிலாம் வந்திருக்காங்க. நான் கட்சி விட்டு போகிறத உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் சீட்டு கேட்காத போது நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க. உங்களை தாண்டி நான் செவரேறி குதித்து தப்பிச்சு போகிற அளவுக்கு உங்ககிட்டேருந்து நான் ஒரு பைசா கூட நான் திருடல. நான் கொடுத்த கணக்குப்படி நீங்கள் தான் எனக்கு 6 லட்ச ரூபா கொடுக்கணும். அதையே நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கல. நான் எதுக்காக போகணும்? உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்கள். இன்றைக்கே நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபொழுது, சங்கராச்சாரியார் அரெஸ்ட்டும் போது வந்த பிரச்சனை போது வேற ஒரு பிரச்சனையில் நீங்கள் எனக்கு சின்னதாக நான் தயாநிதி மாறனோட ஸ்டேஜில் நின்று நீங்கள் சொன்னபோது அன்றைக்கே என் ராஜினாமா கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். திமுகவுடைய பொதுக்குழுவில் அதிமுக கொடி போட்ட காரில் போய் அறிவாலயத்து வாசலில் நிறுத்தி அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டவன் நான். கலைஞரை கேட்டாங்க, என்ன எஸ்.வி. சேகரை கூப்பிட்ருக்கீங்க அதிமுக விசேஷம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட மாட்டோமா, அது மாதிரி தான் வந்துட்டு போனார். அன்றைக்கு கலைஞர் என்னை பெற்ற தந்தையை போல ஒரு பாசத்தை காட்டினார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து பேச்சு போன போது கூட என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னை பார்த்தோன்னே ஒரு கண்ணில் தண்ணி அவர் கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை சரியாயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு பேசினவன் தான். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சில பேர் உயிரோடு இல்லை அப்படின்னு நாம் என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய சில பொய்களுக்கு சம்பந்தப்பட்ட நான் என்னுடைய விளக்கத்தை கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஊரில் அப்பப்போ ஹிஸ்ட்ரியை மாற்றிப்பாங்க. அதாவது இருக்கிற வரைக்கும் ஒன்று பேசுவாங்க, அவர் இல்லாத போது எனக்கு கனவுல வந்து சொன்னார், தூங்கும்போது எழுப்பி நீ இது பண்ணுறான்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்கெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கட்சியில் சேரத்துக்கே என்னுடைய அம்மா திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி போடா போய் சேரு, ஆனால் இப்போ கதவு சாத்திருக்கோம், காலையில் கதவு திறந்தோன்னு போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. பேசினவர் யாருன்னு சொன்னால் அவர் பேர் சைதை வைத்தி, ஆவின் வைத்தியநாதன்னு சொல்லுவாங்க. ஆவின் பால் அந்த கொள்முதல் அதை வந்து ஆவினுக்கு பாலை வந்து டேங்கரில் கொண்டு போய் விற்கிறது. அது மேலே அவர் மேலே ஒரு கேஸெல்லாம் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணார். அது அவர் சைதாப்பேட்டை அதிமுகவை சேர்ந்தவர். நான் இருக்கும்போது 2006 அந்த டயத்தில். அதுக்கு பிறகு அது என்னாச்சு, ஒரே பதிவு எண் கொண்ட டேங்கர் 2-3 வச்சுக்கிட்டு அதை பண்ணி அது மாதிரி ஏதோ கேஸ்லாம் வந்தது. அப்புறம் அதுலேருந்து வெளில வந்தாரா இல்லையான்னு தெரியாது. அவர் தன்னை மிக உயர்வாக பேசிக்கொள்வதாக நினைத்து ஆஸ் யூஷுவல் அரசியல் இருக்க மாதிரி அவன் இருக்கிறானே அப்படின்னு என்னை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கும், 60 வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. வயசு நிறைய ஆகலாம், ஆனால் அறிவு வந்து 5 வயசு 6 வயசோடு கூட நின்றுடும். அந்த மாதிரி அவர் கொடுத்த பேட்டி, நான் அதிமுகவை விட்டு போகிறேன், வந்து அதிமுக விட்டு ஓடி போய் திமுகவில் சேர்ந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்து இவரை தான் கூப்பிட்டு அம்மா சொல்லி போ வைத்தி நீ தான் போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை தடுத்து அப்படியே தூக்கின்னு போய் அம்மாட்ட பொதுக்குழுவில் கொண்டு விட்ட மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. பாக்கி விஷயம் தான் கேட்டிங்களே. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, அந்த அதிமுக பொதுக்குழுக்கு எனக்கு அழைப்புதழ் வரலன்னும் போது பார்த்தேன், நமக்கு கூப்பிடாத இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? இத்தனைக்கும் நம்ம எம்எல்ஏவை நம்ம பொதுக்குழுக்கு நியாயமாக கூப்பிடல, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு தலைமை கழகத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவங்க கொஞ்சம் நக்கலா அதியா வல்லியா சரி சார் அப்படின்னாங்க. சரிப்போ இவனுக்கு தெரிஞ்ச மரியாதை அவ்வளோதான். நமக்கு மகாலிங்கமாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். நான் இன்றைக்கும்
அந்த மாதிரி ஆளு நான் என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு கிளம்பி நேராக பார்ப்போம். புது வண்டி ஒன்று வாங்கினேன். அந்த வண்டிக்கு நம்பர் 5 வாங்கணுன்ட்டு 2, 3, 4, 5 தான் நான் ரெகுலராக வச்சுப்பேன். அந்த டோட்டல் 5 வர மாதிரி நம்பர் வாங்கணுன்ட்டு அந்த மாதிரி நம்பர் வாங்குறதுக்கு செக்ரட்டேரியட்டில் போய் அங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்எல்ஏவுடைய நம்மளுடைய இதை கொடுத்தா நமக்கு ஒரு நம்பர் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மயிலாப்பூரில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருந்தால் நமக்கு சௌரியங்கிறதுக்காக நான் போயிட்டேன். நான் போகிறேன், கொஞ்ச நேரத்தில் இந்த விஷயத்தை எல்லாமே ஜூனியர் விடனில் அன்றைக்கு ஒர்க் பண்ணினேன். இன்றைக்கி வந்து அதுக்கு பிறகு தந்தியில் இருந்து இப்போது வந்து 24x7 நியூஸ் தமிழில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பன் திரு சரவணகுமாருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேயா, நான் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன், நான் ஃபோனை ஆஃப் பண்ணுறேன், சொல்லாத, நான் வந்து வந்துடுவேன், செக்ரட்டேரியட் தான் போகிறேன், நான் வந்துடுவேன்ட்டு கிளம்பிட்டேன். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நேராக சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டேன். இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு தகவல் அங்கே பொதுக்குழுவில் போய் சேர்ந்துருச்சு. எஸ்வி சேகர் நேராக போய் திமுகவில் சேரப்போகிறாராம் அப்படின்னு இந்த தகவல் ஐஎஸ் வழியாக அன்றைய முதல்வர் கலைஞருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அவர் உடனே ஆவுடையப்பன், அப்போ அவர் தான் சபாநாயகர் இருந்தார், அவரை அனுப்பிச்சு எஸ்வி சேகர் ராஜினாமா கடிதம் கொடுத்தா அதை வாங்கிக்கன்னு சொல்லி அவரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஆவுடையப்பனும் அங்கே செக்ரட்டேரியட்டில் இருக்கார். நான் கிளம்பி செக்ரட்டேரியட் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இங்கே நடந்த விஷயங்கள் வீட்டுக்கு வந்தப்பறம் சொன்னது, என் ஒய்ஃபு வந்து அம்மா அம்மான்னு வாசலில் ஒரே அலறல் சத்தம். என்னன்னு அம்மா, என் ஒய்ஃபு மாடியிலேருந்து இறங்கி வந்து பார்த்தா புதேர்னு வந்து யாரோ ஒருத்தன் காலில் விழுறானா என் ஒய்ஃப் காலில். அம்மா அவரை அப்படிலாம் போக சொல்லாதுங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என் ஒய்ஃப்க்கு, யாருங்க நீங்கள், ஐயோ நான் தான்மா சைதை வைத்தி, அவரை போக சொல்லாதீங்க, கெஞ்சி கேட்குறேம்மா, மான மரியாதையெல்லாம் போயிடுமா. நான் எனக்கு ஏங்க அவர் கார் நம்பர் வாங்க போகிறாரு, இதில் என்னங்க மான மரியாதை போகிறதுக்கு, அவர் ஐயோ செக்ரட்டேரியட் போகக்கூடாதுமா. என் ஒய்ஃபுக்கு புரியல, கார் நம்பர் வாங்க செக்ரட்டேரியட் தானே போகணும், இவர் ஏன் போவானான்னு சொல்கிறாரு. அப்படியா, செக்ரட்டேரியட் போயிருக்காரு, அவ்வளோதான். இவர் கிளம்பி செக்ரட்டேரியட்டுக்கு வந்திருக்கார். நான் செக்ரட்டேரியட் போகும்போது அங்கேயும் வந்து, ஐயா அண்ணா தயவு செஞ்சு போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் அம்மா. என்ன ஏன் பேசுகிறேன், என்ன சொல்கிறேன், என்ன வைத்தி, ஏன் பதறேன், என்ன ஆச்சு வந்து அப்படின்னு கேட்குறேன். இந்த வைத்தி, இல்லை நீங்கள் கொச்சி விட்டு, நான் எங்கே கொச்சி விட்டு போகிறேன்னு சொன்னேன். அப்படி கொடுத்துக்குள்ளே ஒருத்தர் வந்தார். சார் எல்லாம் நம்ம பேசிக்கலாம் சார், அம்மா உங்களை வர சொன்னேன். ஐசரி நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். நான் தான் எம்ஆர்னா. எம்ஆர்னா இனிஷியல் சொல்கிறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் ஷாக். அவரோட நாலேஜ், எம்ஆர் தெரியாதா, எம்ஆர் தெரியாத இவன் ஏடிஎம்கேல இருக்கானா. எனக்கு ஜெயலலிதா அவர்களை தவிர வேறு யாரையுமே தெரியாது, சசிகலாவை தெரியும், ஆனால் நான் அவங்களை சந்தித்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் தான் நடராஜன் பிரதர் ராமச்சந்திரன். ஓ அப்படியா சார், நடராஜன் எனக்கு பழக்கம் சார். அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க, அண்ணனை பேச சார். உடனே நடராஜன் பேசினேன். சார் அவங்கெல்லாம் பைத்தியம் சார், அப்படி தான் நடந்துப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன், சார் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு கார் நம்பர் வாங்க வந்திருக்கேன், புரியுதா, இதை வந்து என்னத்துக்கு, என்ன இது, என்ன மாதிரி இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்காக இப்போ ஏடிஎம்கேயை விட்டு போகணும், தவிரவும் ஜெயலலிதா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க கூப்பிட்டு நான் வந்தவன். அப்படியே நான் போகிறதுனா நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போக போகிறேன். நான் எதுக்காக நான் இங்கே இருக்கிற வண்டு முருகன் இவங்க வழியெல்லாம் நான் எதுக்காக வெளியில் போனேன், எனக்கு அப்படிப்பட்ட அவசியமே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். சார் உடனே வாங்க சார், நீங்கள் வந்துடுங்க. இல்லை நான் என் காரில் வந்திருக்கேன், என் காரில் இங்கேருந்து நான் என்னால் அந்த வானகரம் வரைக்கெல்லாம். இல்லை சார் நம்ம வண்டி வந்திருக்கு, உங்கள் வண்டி அங்கேயே, அதெல்லாம் விட முடியாது சார், என் வண்டியை நான் என் வீட்டில் விடுவேன், அதுக்கு பிறகு நான் வரேன். இல்லை சார் உங்கள் வண்டியை நான் இப்போ பின்னாடியே இன்னொருத்தரை ஓட்டிகிட்டு வர சொல்லி, அது பெஜூரா வண்டின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நடராஜன் உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் இன்னொருத்தர், நான் உட்காந்தேன் பின் சீட்டில், பின்னாடி சீட்டில் 2 பேர் உட்காந்தாங்க, முன்னாடி யாரோ உட்காந்தாங்க. ஃபோனில் பேசிகிட்டே வர்றார் நடராஜன். உங்கள் அருமையெல்லாம் தெரியல சார். நான் சொன்னேன், அதெல்லாம் கவலைப்பட வேணாம் சார், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஐயோ நீங்கள் யாரும் சொல்கிறீங்கன்னு தெரியல, யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயந்தான், ஓகே தான், பட்டு நீங்கள் தயவு செஞ்சு இதுக்கு போயிடுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ரைட் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் அப்படின்னு சொல்லி நான் 1:10 அந்த வானகரத்துக்கு அந்த கேட்டில் என்டர் பண்ணும்போது, அங்கே வந்து 1 மணிக்கு பொதுக்குழு முடிஞ்சு
ஜெயலலிதா அவங்க கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் என் வண்டி வரல. ஆனால் எனக்காக அவங்க வெயிட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே உள்ளே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. என் வண்டி உள்ளே நுழைஞ்சோன்னா அவங்க கான்வாய் கிளம்புது. கிளம்பினோடனே எதிர்த்தாப்புல ஸ்லோவாக வருது. நான் போகும்போது சார் வண்டி நின்றுச்சு, கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுங்க. நான் உடனே இறங்கி அந்த பக்கம் போனேன். வண்டி நின்னா வணக்கம்மா அப்படின்னேன். என்ன மிஸ்டர் சேகர் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னாங்க. எனக்கு இப்போ தான்மா இன்விடேஷன் வந்து என்னை அழைச்சிட்டு வராங்க இங்கே. ஏன் உங்களுக்கு இன்விடேஷன் வரலைன்னா நீங்கள் தலைமை கழகத்தில் சொல்லியிருக்கலாமே. நான் மிஸ்டர் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேம்மா. அவர் கொஞ்சம் கேலியாக சிரிச்சுட்டு வரலையா சரி அப்படின்னாருன்னா திரும்பி உடனே சசிகலாவை ஒரு முறைச்சாங்க இவங்க. முறைச்ச உடனே நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நான் ஏதோ கட்சியை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே வந்து என்னை தூக்கிட்டு வர மாதிரிலாம் வந்திருக்காங்க. நான் கட்சி விட்டு போகிறத உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். நான் சீட்டு கேட்காத போது நீங்கள் சீட்டு கொடுத்தீங்க. உங்களை தாண்டி நான் செவரேறி குதித்து தப்பிச்சு போகிற அளவுக்கு உங்ககிட்டேருந்து நான் ஒரு பைசா கூட நான் திருடல. நான் கொடுத்த கணக்குப்படி நீங்கள் தான் எனக்கு 6 லட்ச ரூபா கொடுக்கணும். அதையே நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கல. நான் எதுக்காக போகணும்? இங்கே ஏதோ ஒரு அவமரியாதை தொடர்ந்து நடக்குதுமா. நான் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு லெட்டர் கூட உங்கள் கைக்கு போகவே இல்லை. யாரோ நடுவில் பண்ணால் நான் எப்படி உங்ககிட்ட இந்த தகவலை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இதுக்காக நான் ப்ரெஸ்ஸில் போய் சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்குது. எப்படி காரில் உட்காந்துருக்காங்க, நான் சொல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பின் சீட்டில் சசிகலா உட்காந்துருக்காங்க. அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் சேகர், நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதம்மா. ஆனால் நான் ஒன்றுமே பண்ண முடியாதபடின்னா என்னை டம்மியாக வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். எந்த கமிட்டிலையும் கூட என்னை போடலை. நான் எம்எல்ஏவாக இருந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த பதவியை வச்சுட்டு இந்த சம்பளத்துக்காகவா நான் வரேன்? உங்களுக்காக நான் வந்தேன். நான் அசம்பிளி போகிறத விட தொகுதி மக்களுக்கு ஒர்க் பண்ணுறது நல்லதுன்னு இன்னி வரைக்கும் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் மரியாதை குறைச்சலாக நடந்துக்கிறத நான் எங்கேயுமே தாங்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் எங்கள் ஃபேமிலி எப்படி. நாங்கள் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து வரலை. உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்கள். இன்றைக்கே நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது, சங்கராச்சாரியார் அரெஸ்டும் போது வந்த பிரச்சனை போது வேற ஒரு பிரச்சனையில் நீங்கள் எனக்கு சின்னதாக நான் தயாநிதி மாறனோட ஸ்டேஜில் நின்றுன்னு நீங்கள் சொன்னபோது அன்றைக்கே என் ராஜினாமா கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் விட்டுருங்க, எல்லாத்தையும் விடுங்க. நீங்கள் எனி டைம் நீங்கள் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் உங்களை, ஓகே அப்படின்ட்டு உடனே கூப்பிட்டாங்க. உடனே அங்கே ஐ திங்க் செங்கோட்டையனும் யாரோ இருந்தாங்க. அங்கெல்லாம் வைத்தியெல்லாம் இல்லை. வைத்தியெல்லாம் அந்த அந்த அதுக்கு இடத்துக்குள்ளேயே வர விட மாட்டாங்க. வைத்தியெல்லாம் மாவட்ட செயலாளர் கூட கிடையாது. எதுக்காக வைத்தியை பற்றி இப்போ நான் சொல்கிறேன்னா, வைத்தியங்கிறது யாருன்னா, இதே வைத்தியம் எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாரு ஒரு நாளைக்கு. அண்ணே என் பேனர் வச்சேன்னு அதுக்காக என்னை கலையராஜ் என்னை போட்டு அடிச்சிட்டாண்ணே, தயவு செஞ்சு அம்மாட்ட சொல்லுங்கண்ணே, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுண்ணே அப்படின்னு அழுத ஆள் தான் இந்த வைத்தியம். வைத்தியம் எனக்கு நல்ல நண்பன் தான். யாருக்கும் எனக்கு யாருமே எனக்கு விரோதி கிடையாது. இன்றைக்கி மாத்திரம் விரோதியா? ஆனால் நடந்த விஷயத்த நடந்ததா சொல்லணும். வைத்தியத்தானே பெருமையாக பேசிக்கலாம். அதன் பிறகு உடனே நான் அழைச்சிட்டு போய் எனக்கு செங்கோட்டி நிலை போட, ஜெயக்குமார் இல்லை தண்ணி தெளிக்க, ஓபிஎஸ் பரிமாற, கூட இன்னும் 2 மந்திரிகள்லாம் எனக்கு வெஜிடேரியன் சைவம் அவருக்கு வேறு எதுவும் வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை பரிமாற வச்சு என்னை சாப்பிட வச்சு, ஜெயக்குமார் மட்டும் சிரிக்கிறார். ஜெயக்குமார் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. வேலை காட்டிட்டியா நீங்கிற மாதிரி சிரிக்கிறார் ஜெயக்குமார். நான் அவர் எனக்கு யார் மேலே எனக்கு என்ன விரோதம்? என்னடா இது, ஒரு கார் நம்பர் வாங்க போனது அதை இவ்வளோ பெரிய விஷயமாக மாற்றி இப்படி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, எல்லா மினிஸ்டரும் எனக்கு ஏடிஎம்கேல இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் நான் அமிச்ச அந்த 10-12 லெட்டர் காப்பி, அதுக்கப்புறம் புதுசாக லெட்டர், அது எல்லாத்தையும் அமிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பேசினாங்களே தவிர பார்க்கல. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்? நானும் சும்மா இருப்பேனா? நான் யார்? நான் சுயமரியாதை மிக்கவன். என்னுடைய அப்பா நாங்கள் அண்ணான்னு கூடுவோம். அவ்வளோ அவர் பர்ஃபெக்ட். மரியாதை குறைச்சலாக, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல மிதிக்கக்கூடாது பாரு, அவ்வளோதான். மரியாதார் தலைவாசல் மிதிக்கக்கூடாது, அப்படி வளர்ந்தவன் நான். என்னாச்சு? என்ன நான் பாட்டுக்கு என்னுடைய தொகுதி வேலைகள்லாம் முடிக்க நான் டிஎம்கே கவர்மெண்ட்டு தானே கேட்குறேன். கவர்மெண்ட் டிஎம்கே தானே. நான் எதிர்கட்சி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேனே.
என்னுடைய 7 கோடி ரூபா பணத்தை செலவழித்தேன். மயிலாப்பூரில் நடந்த கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா வேலை. அன்றைக்கி தான் அடையாறு பூங்கா. அதில் 150 கோடி ரூபா. ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நேர்மையான எம்எல்ஏவா நான் இருந்தேன். ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க ஊழல் பண்ணாத ஒரு அரசியல்வாதியாக வைத்தி இருந்தாரான்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் என்னை பற்றி அவன் இவன் பேசுகிறாருன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கனவு காணுங்கன்னாலே நடிகை பேரை சொல்கிற ஆளுங்களாக இருக்காங்க அதிமுகவில். ஏன்னா அது பிஜேபியோட சேர்க்கை. அந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம என்ன பண்ண முடியும். அது நான் 1985 மகாபாரத்தில் மங்காத்தா ட்ராமா போடும்போது அதில் ஒரு டைலாக் வச்சேன். டெல்லி பக்கம் என்னையா எல்லாரும் பிஜேபியாக இருக்காங்க, எப்படி சொல்கிறீங்க, பயங்கர ஜொல்லு பார்ட்டி, அதான் பாரு எப்படி ஜொல்லு ஒடியுது பாரு அப்படிம்ப. அந்த மாதிரி தான் இருக்காங்க, இன்னி வரைக்கும் இருக்காங்க தொடர்ந்து. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு. நான் ஒழுங்காக இருக்கேன், அவ்வளோதான். நான் உலகத்தை திருத்தவா வந்திருக்கிறேன் இங்கே. அப்போது திமுகவுடைய பொதுக்குழுவில் அதிமுக கொடி போட்ட காரில் போய் அறிவாலயத்து வாசலில் நிறுத்தி அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டவன் நான். கலைஞரை கேட்டாங்க, என்ன எஸ்வி சேகரை கூப்பிட்ருக்கீங்க அதிமுகனா, ஒரு விசேஷம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட மாட்டோமா, அது மாதிரி தான் வந்துட்டு போனாருன்னாரு அவர். ஆனால் தமிழக அரசியல்லையும் சரி இந்திய அரசியலிலும் சரி மிகப்பெரிய ராஜதந்திரி, எதிரிகளையும் வளைத்து போடக்கூடிய ஒரு ஆற்றல் கலைஞருக்கு தான் உண்டு. நான் பார்த்து வியந்தேன். எனக்கு 1980 பழக்கம், ஜெயலலிதா அவர்களை 92 தான் பழக்கம். நான் எந்த ஆதாயத்துக்கும் அரசியலுக்கு வரல. என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும். தவிர இன்றைக்கு அன்றைக்கு கலைஞர் என்னை பெற்ற தந்தையை போல ஒரு பாசத்தை காட்டினார். அவர் இருக்கிற வரைக்கும். அவர் பேச்சு போனபோது கூட என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி என்னை பார்த்தோன்னே ஒரு கண்ணில் தண்ணி, அவர் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு பேசினவானா. இதோ என்னோட பார்த்துருக்கீங்களே, நான் எந்த கட்சியில் இருக்கேன்னு இல்லையோ, நான் பழகினவங்க யாருடைய ஃபோட்டோவையும் நான் எடுக்கவே மாட்டேன். அது இருக்கத்தான் செய்யும். இது சரித்திரம், புரியுதா. நான் ஒன்றும் அப்படியே கும்மின்னு அப்படியே குனிஞ்சு கார்டையரை பார்த்து காலையே பார்த்துட்ருக்கிற ஆள் இல்லை. பாக்கெட்டில் கை விட்டு ஜெயலலிதாக்கு முன்னாடி நின்றவன். இதோ மோடியை சரிக்கு சம்மா ஒரு பிரதரை மாதிரி பார்க்குறவன். இதோ என்னுடைய இளைய சகோதரனை போன்ற ஒரு நண்பனாக எனக்கு இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் வச்சுருக்காரு. நான் ஏன் வாழ்க்கையில் உறவுகள் என்பதோ ரிலேஷன்ஷிப்போ என்பதோ ஒரு கண்ணாடி மாதிரி. நாம் எதை பார்க்குறோமோ அதுதான் பிரதிபலிக்கும். எனக்கு அரசியல் பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் செகண்டரி. வாழ்க்கையில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் யார் கொடுத்தாலும் அதை 100 மடங்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒருத்தன் தான் இந்த எஸ்வி சேகர். எனக்கு ஜாதி மதம் உட்பிரிவு எதுவுமே கிடையாது. நான் என் வாழ்க்கையை நான் வாழற மாதிரி வாழ்வேன். அதே சமயம் அடுத்தவங்க எனக்காக மாற்றிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது தப்பு சொல்லுங்கள். வைத்தி போன்றவர்கள் இன்னும் வளர வேண்டியவர்கள், வளரலை. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஏதோ பேட்டி கேட்டாங்களேன்னு ரொம்ப நாள் யாரோ என்னுடைய மயிலாப்பூர் அகாடமி செக்ரட்டரி திரு சூரி, என்ன பாஸ் உங்களை பற்றி இப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள், நீங்கள் பார்த்து சொல்லுங்கண்ணா அப்படின்னு நினச்சாரு. அந்த சூரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இல்லைடா இதை யார் பார்க்க போகிறாங்க, இப்போ வைத்தியை பேசுகிறத கேட்கவா தமிழகமே எதிர்பார்த்துட்ருக்கு. இருந்தாலும் வைத்தியை நான் நிறைய தடவை எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கெல்லாம் என்ன எம்ஜிஆர் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போவார். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது எல்லாமே செய்யும்போது என்னை வச்சு தான் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணியிருக்கார். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் பூங்குன்றனை பற்றி பேசுகிறதுல இருந்தது. ஆனால் பூங்குன்றம் ஒரு அருமையான ஜென்டில்மேன் அதிமுக. ஆனால் இவங்களெல்லாம் அந்த கார்டன் கேட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. இவங்க என்னமோ டெய்லி அப்படியே டக்குன்னு கதவை தட்டி ஹலோ ஜெயலலிதாம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கெஞ்சி கூத்தாடி உள்ளே போய் பூங்குன்றனை பார்த்தேன், அண்ணே ஒரு டீ கொடுங்கன்னுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அம்மாட்ட எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு பேசுகிற கூட்டம் தான் ஜாஸ்தி. தவிர முக்கால்வாசி பேர் அவங்க யாருமே நேர்மையானவர்கள் கிடையாது, விசுவாசிகள். அம்மா அம்மா அம்மாங்கிறது திரும்பினா அந்த அம்மா கிடையாது அப்படின்னு பேசுகிற ஆளுங்க. அதனால தான் அந்த ஒரு ஒற்றுமை இல்லாத போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, இதான் நடந்தது. இதுக்கு மேலே எதுவும் பெருசாக விளக்கமாக சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 9841023545 கூப்பிடுங்க. வைத்தி ஏன் இப்படிலாம் போய் சொல்லிட்டாருன்னா வைத்தி நம்பர் என்கிட்ட இருக்குது, அது அந்த நம்பரான்னு தெரியும்.
தெரியாது. ஏன்னா என்னுடைய ஃபோனில் 29,000 நம்பர் இருக்குது. நான் எந்த நம்பரையும் அழிக்கவே மாட்டேன். அதனால் வைத்தி நம்பரை நான் கொடுத்து அவரை எம்பாரசிங் சிச்சுவேஷனுக்கு உட்படுத்த வேண்டாம்னு பார்க்குறேன். வைத்தி நம்பர் தெரிஞ்சால் நீங்களே வைத்திக்கிட்ட பேசுங்க. வைத்தி எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கட்டும். அவர் இன்றைக்கும் ஆவின் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. ஒரே டேங்கில் பண்ணுறாரா, 2-3 டேங்கில் பண்ணுறாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆவின் பால் தான் நான் வாங்குகிறேன். பட் அது தரமாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் வாங்குகிறேன். அது சரியாக இல்லைங்கும்போது சண்டை போட்டு 15 பேக்கெட்டை நான் திருப்பி வாங்கினவனா. நான் கன்சியூமர் ரைட்ஸ் அது ஒன்றும் எனக்கு எடப்பாடி எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கல. ஏன்னா அதில் தவறு இருந்தது. அந்த பேக்கெட் திரிஞ்சு போச்சு. நான் கேட்டு வாங்கினேன். அந்த பேக்கெட்டை காமிச்சு எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்டவன் தான் நான் வந்து விசுவாசியே இல்லை, நேர்மையானவன். நேர்மைக்காக என்ன வேணால் சண்டை போடுவேன். இந்த விசுவாசம் அதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விசுவாசம் அஜித் நடித்த படம் தான். ஓகேயா? நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.